ஹாய் வாங்க எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் என்னென்னா பேர் என்ன, கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜு. 10 years வாரண்டின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எத்தனை லிட்டர்னா 180 liters போட்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே பார்க்கலாம். உள்ளே எப்போவுமே ஐஸ் கட்டி எதுவுமே வைக்க மாட்டோம். இதில் 2 தயிர் பாக்கெட் கிடக்கு. அப்புறம் ஃபஸ்ட் ரேக்கில் கிரேப்ஸ் இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு டெய்லி கிரேப்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் நீ வேலை பார்க்க விடுவோம். அப்புறம் இதில் கொஞ்சம் சட்னி வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாய் இருக்குது. இந்த பாத்திரத்தில் அப்புறம் இதில் பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுருப்பேன் இந்த பாத்திரத்தில். அப்புறம் கீழே உள்ள ட்ரையில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்கும். வெஜிடபிள்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் டோரில் என்னென்னா லெமன், அப்புறம் காய் சாப்பிட்டு வச்ச தயிர். நான் ஃப்ரிட்ஜ் டூருக்காக எதுவுமே பண்ணலை, எல்லாமே அப்படியே தான் வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் மாதுளப்பழம், இந்த மல்லியில் ஒரு கவரில் வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சாக்லேட், பாப்பாக்காக வாங்குகிற சாக்லேட்ஸ் இருக்குது. அப்புறம் இது என்னதுன்னா பாப்பாவுக்கு வாங்குகிற பாலில் பாலை காய்ச்சி அதில் நெய் எடுக்கிறதுக்காக ஆடை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 days தான் இருக்குது. நான் உங்களுக்கு நெய் எடுக்கிற வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன். இதில் எங்கள் அத்தை தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்தாங்க, அது இருக்குது. இது டொமேட்டோ சாஸ், இது சில்லி சாஸ், இது பப்பாயா, இதில் கருவேப்பிலை, இதில் தேங்காய் இருக்குது. இதுக்கு கீழே ஃப்ரூட்ஸ், மாதுளப்பழம். அப்புறம் இது மைனஸ். எங்கள் வீட்டில் யாரும் மைனஸ் சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கோம். அவ்வளோதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூர். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரிட்ஜுக்கு மேலே வாழை இலை, எங்கள் சைடு எப்போவுமே இலை கிடைக்கும், அதனால் வாழை இலையில் சாப்பிடுவோம். வாழை இலை இருக்குது, ஸ்டெர்லைஸு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு கடலை போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்சல், சாப்பாடு பார்சல் கேட்டுற பேப்பர். அவ்வளோதான்.